ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜோதிய உடனே நீ காண முடியாது. இதை வேணா ஒரு ரெஃபரன்ஸா வச்சு இதுக்குள்ளே இதாண்டா கடவுள், நீ உருவத்தை வணங்காத, என்னமோ சாமி இதை கடவுள்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்ப இதை ஒரு நாள் நீ பார்த்துக்கிட்டுருன்னா நீ போய் கும்பிடுன்னு சொல்லலை, அதே கவனிச்சு வான்னு சொல்லலை. இதுதான் கடவுள், உனக்கு நான் அடையாளமா காட்டி தர்றேன். அப்ப இது கடவுளுங்கிறது இது கிடையாது, உள்ள இருக்கு. அப்ப அடையாளமா இதை நான் உனக்கு காட்டி கொடுத்துட்டு போறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ், இது மெயின் கிடையாது. ஒரு டிராயிங்ல ஒரு படம் வரைஞ்சு கொடுப்போம்ல, ஒரு மேப்புக்கு, அந்த மாதிரி இதை ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அவரு சொல்றது ஜோதியை தான் சொல்றாரு, இந்த ஜோதியை சொல்லல அவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ஜோதி இந்த மாதிரி இல்லை, நானே சொல்றேன். அப்ப அந்த ஜோதி அலைவரிசையா இருக்கு, பல கலர்ல இருக்கு, பல டைமென்ஷன்ல இருக்கு. அவருக்கும் தெரியும், அவரும் அதை விவாதிச்சிருக்கிறாரு. அதை ஏன் அதுல ரொம்ப டீட்டெயிலா போகலன்னா, நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக டீட்டெயிலா போகல. மெயின் என்னன்னா, இந்த ஜோதியிலேயே நீ ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் உங்களை எதுக்கு இதை காட்டினார்னா, நீ உருவத்துல ஐயனாரையும் முனியாண்டியவனையும் வணங்கிட்டு இருக்க, அதுல இருந்து நீ வெளியில வரணும். அது இல்ல, அதை காட்டணுங்கிறதுக்காக தான் இதை காட்டினேன்னு காட்டுறது. இதை நீ ஆராய்ச்சியா, நான் இதை சும்மா சொல்லல, இதே மாதிரி ஒண்ணு உள்ள இருக்குடான்ட்டாரு. இதுதான் இருக்குன்னு சொல்லல.